பாவம் ஃபுட் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்றைக்கி நாம் என்ன ரெசிபி பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் வச்சு நம்ம பெப்பர் சிக்கன் தான் செய்ய போகிறோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க இந்த பெப்பர் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்து க்ளீன் பண்ணியிருக்கேங்க. க்ளீன் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் கொஞ்சம் மஞ்சள் போட்டு கழுவி வச்சுருக்குறேங்க. வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. பெப்பர் சிக்கன் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா கடலெண்ணெய் எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து நல்லெண்ணெய், நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த எண்ணெய் எடுத்துக்கலாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பட்டை வந்து ஒரு சின்ன சின்ன பீஸாக ஒரு 3 பீஸ் எடுத்துருக்குறேங்க. பாருங்கள், கிராம்பு 2 எடுத்துருக்கேன். ஒரு சின்ன அன்னாச்சி பூ எடுத்துருக்கேங்க. இது கூட பார்த்தீங்கன்னா 3 ஏலக்காய் எடுத்துருக்கேன். ஒரு பார்த்தீங்கன்னா கல்பாசி கொஞ்சமாக. இப்போ பாருங்கள், வெங்காயம் வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணியிருக்கு. இப்போ அதையும் நம்ம இதோடு சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு ஒரு 70% குக் ஆகணுங்க. வெங்காயம் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்தால் போதுங்க. இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு வாசம் போனதுங்க. இப்போ இது கூட நம்ம தக்காளி சேர்த்துக்கலாங்க. ஒரு பெரிய பழம் எடுத்து ஒரு பழம் தான் சேர்த்துருக்குறேன். தக்காளி பழம் இதுக்கு அதிகமாக சேர்க்க வேண்டியது இல்லைங்க. ஒரு பழம் எடுத்துக்கோங்க. மஞ்சள் உப்பு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் தக்காளி நல்லா குழஞ்சி வரணும் இல்லைங்களா, அதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து ஒரு நிமிஷம் மூடி வச்சிடலாங்க. பாருங்க, இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. ஃப்ளேவருக்கு வேண்டி பச்சை மிளகாய் 2 கீறி வச்சுருக்குறேங்க, அதே இது கூட சேர்த்துக்கலாங்க. ஒரு நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மசாலாலாம் சேர்த்துக்கலாங்க. கலருக்கு வேண்டி காஷ்மீர் சில்லி பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்குதுங்க. பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி 2 ஸ்பூன் சேர்த்துக்குதுங்க. சீரகம் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. மஞ்சள் பொடி ஒரு 1/4 ஸ்பூன். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டுங்க. இது கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 1/2 கிலோ எடுத்துருக்குறேன். சின்ன சின்ன பீஸாக தான் போட்டுருக்குறேன். நீங்கள் இதை விட கொஞ்சம் பெரிய பீஸாக போடுறதுனாலும் போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து இது கூட இந்த மசாலாவோடு சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மசாலாவோடு நல்லா கோட்டாகணுங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. சிக்கன்லேயே தண்ணி விடுங்க. தண்ணி விட்டு வரும்போது நம்ம பார்த்து நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி விட்டுக்கலாங்க. சிக்கன் வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாங்க. அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாங்க. பாருங்கள், நம்ம தண்ணி சேர்த்துருக்குறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேகட்டுங்க. அடிக்கடி இடையில வந்து நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணுங்க. இப்போ மூடி போட்டுடலாங்க. ஒரு 5 நிமிஷம் வேகட்டுங்க. பாருங்கள், அடுப்பு தீ வந்து கம்மி பண்ணிக்கணுங்க. அப்போ தான் மீடியம் ஃப்ளேமில் இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வருங்க. அந்த மீடியம் ஃப்ளேமில் இருக்கும்போது அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியெல்லாம் விட்டு நல்லா சிக்கன் வேகுங்க. கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், கறி 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. சிக்கன் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சமாக தான் தண்ணி இருக்குது. இப்போ இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெப்பர் சேர்த்துக்கலாங்க. பெப்பர் பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இதுக்கு காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து ரெட் சில்லி பவுடரெல்லாம் சேர்த்துலைங்க. நம்ம கலருக்கு வேண்டி காஷ்மீர் சில்லி பவுடர் தான் கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். இப்போ பாருங்கள், நல்லா அப்படியே
சுருண்டு வருதுங்க, தண்ணியெல்லாம் வற்றி அப்படியே நல்லா வெந்துட்டு வருதுங்க. இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் இந்த பெப்பர் சேர்த்துருக்கனால இன்னொரு 2 நிமிஷம் விட்டுறலாங்க. இன்னொரு 2 நிமிஷம் வேகட்டுங்க. சூப்பராக பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டுங்க, கொஞ்சமாக டேஸ்ட்டுக்காக வேண்டி லெமன் பிழிஞ்சிக்கலாங்க. அவ்வளோதாங்க. இந்த மல்லித்தலை தூவி இறக்கிடலாங்க. பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பராக இருக்குங்க. இது வந்து சாம்பார் சாப்பாட்டுக்கு தொட்டுக்கலாங்க, ரச சாப்பாட்டுக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்தீங்களா ப்ளைன் ரைஸ், நெய்ச்சோறு இந்த மாதிரியெல்லாம் செய்கிறதுக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சரிங்க, இதை நம்ம ஒரு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. பாருங்கள், சூப்பராக பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சுங்க. அது இந்த லெமன் எல்லாம் புழிஞ்சதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. பாருங்கள், பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரசாதத்துக்கு தொட்டுக்கலாங்க, இட்லி தோசை எதுக்கு வேணாலும் நீங்கள் தொட்டு சைட் டிஷ்ஷை வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப சூப்பராக வந்திருக்குதுங்க. இதே அளவுகளோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.